ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக டேஸ்டியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு பார்ப்போம். சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக ரேஷன் பச்சரிசியில் செய்ய போகிறோம். ரேஷன் பச்சரிசியில் இன்றைக்கி சூப்பராக பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். நம்ம வாங்க எப்படி செய்கிறோம் என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நெல் இந்த கல்லுகள்லாம் இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா 2 தண்ணியில் கழுவிக்கலாம். நல்லா பிசைஞ்சு கழுவணும். ஏன்னா அப்படியே ஒரு மாவு மாதிரி அப்படியே வெள்ளையாக வரும் இல்லைங்களா? அதனால் நல்லா பிசைஞ்சு கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பச்சரிசியை வந்து நல்ல தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டு அப்புறமா வடிகட்டிக்கலாம். நல்லா ஊறிடுச்சு பிறகு நல்லா நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊறி தண்ணி வடிகட்டி அந்த 3வது தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சதையும் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நம்ம ஃபேன்லேயே காய வச்சுக்கலாம். அரிசியை வந்து ஃபேன்லேயே வெளியில் வெயிலில் போடக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஃபேன்லேயே காய வச்சுக்கலாம். ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம வடிகட்டி வச்ச அரிசியை அதில் எடுத்து போட்டு நல்லா அகலமாக்கி விட்டுடலாம். அதுக்குள்ளே அரிசி காயறதுக்குள்ளே நம்ம வந்து வெல்லம் பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாகு இல்லை, வெல்லம் வந்து நம்ம கரையை வச்சு வடிகட்டிக்க போகிறோம். ஏன்னா வெல்லத்தில் கல் மண் இதெல்லாம் இருக்குன்றதுனால கரையை வச்சு வடிகட்டிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அரிசிக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து நீங்கள் உடச்சி போட்டாலும் போடுங்க. நான் முழுசாக போட்டுட்டேன், பெருசாகவே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டோம்னா அது மாட்டுனுக்கு கொதிச்சு கரைஞ்சிரும், தானாகவே கரைஞ்சிரும். அதுக்காக நம்ம உடச்சிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அப்படியே முழுசாக போட்டு அதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நிறையா ஊற்றக்கூடாது, 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். வெல்லம் வந்து கரையிட்டோன்ட்டு அது கரையிறதுக்குள்ளே நம்ம வந்து பாசிப்பருப்பு எள்ளும் வறுத்து வச்சுக்கலாம் கொழுக்கட்டைக்கு அப்படின்ட்டு. ஒரு பேன் வச்சு சூடு பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வந்து பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சி வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் நம்ம பாசிப்பருப்பு வறுத்துட்டு அதே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். வெள்ளை எள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் போட்டுக்கலாம், அது இன்னும் வாசனையாக இருக்கும். என்கிட்ட வெள்ளை எள் இருந்தது, அதை போட்டுக்கிட்டு அதுவும் நல்லா வெடித்து நல்லா வறுத்து வாசனை வர அளவுக்கு அதையும் வறுக்கணும். நல்லா வெடிக்கும். அது வந்து இப்போ வறுபட்டுச்சுன்னா நல்லா வெடிக்கும். அந்த வெடிக்கிற ஸ்டேஜுக்கு எடுத்துடணும் எள்ளையும். அதுக்கு மேலே வறுபட்டுச்சுன்னா ஒரு மாதிரி அந்த எண்ணெய் வாசனை வந்துடும், எள்ளுலேருந்து எண்ணெய் வாசனை வந்துடும். எடுத்து நம்ம பாசிப்பருப்பு வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதோட கூட கொட்டிக்கலாம். எள்ளையும் கொட்டிட்டு அதே பேனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு, நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து டெஸ்கெட் கோகோனட் தான் எடுத்திருக்கேன், ட்ரை கோகோனட்டு. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷு தேங்காய் இருந்தாலும் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இப்போ டெஸ்கெட் கோகோனட் இருக்குன்ட்டு நான் அதை போட்டுக்கிட்டேன். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நம்ம அப்படியே ஃப்ரெஷ் தேங்காய் போடுறது இன்னும் ஈரப்பதமாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் அதுக்கும் அதான் வித்தியாசம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம நெய்யிலே நல்லா அந்த தேங்காய் போட்டு வறுத்துக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் திருவி போட்டாலும் இதே மாதிரி நெய்யில் வறுத்து போடுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும். கொழுக்கட்டை வந்து சாப்பிடும்போது வாசனையாக இருக்கும். அதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு அரிசியை நல்லா காஞ்சிடுச்சு. லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இந்தமாதிரி ஒரு ஜல்லாடையில் ஜலிச்சிக்கலாம். நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவுலாம் ஆவிலாம் காட்ட தேவையில்ல. சூப்பராக செய்ய போகிறோம், சிம்பிளாக செய்ய போகிறோம். மாவு ஆவி கட்டாமல் வேக வைக்காமல் சூப்பராக செய்ய போகிறோம். அரைச்ச மாவு நான் மிக்ஸி ஜாரில் அரிசியை போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதை வந்து நல்லா ஜலிச்சிக்கலாம். ஜல்லடையில் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. மாவு சலிக்கிற கண்ணில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். அதில் மீறுற அந்த நொய்யெல்லாம் எடுத்து மறுபடியும் ஜலிச்சிக்கலாம். எல்லாத்தையும் அதை மாதிரி அரைச்சி ஜலிச்சு வச்சுட்டோம் பாருங்கள். சூப்பராக நல்லா நைஸாக ரெடி பண்ணிட்டேன். மாவு வந்து நல்லா நைஸாக இருக்குது. எவ்வளோ பூவாட்டம் இருக்குது பாருங்கள். மாவு வந்து நம்ம கடையில் போயெல்லாம் மிஷினில் போயெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே அழகாக மிக்ஸி ஜாரில் போட்டு சூப்பராக அரைச்சி ஜலிச்சிக்கலாம். நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம மாவு ஜலிச்சு வச்சோம் இல்லைங்களா, ஜலிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். நல்லா காஞ்ச மாவு பதத்துக்கு கடையில் வைக்கும் இல்லைங்களா மாவு, அந்த பதத்துக்கு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சி வச்சு ட்ரையாக வறுத்துக்கலாம். நம்ம ஃப்ளேம் அதிகமாக வச்சோம்னா மாவு வந்து தீஞ்சு கலர் மாறிடும். அதனால் நம்ம சுத்தமாக ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு நல்லா ட்ரையாக இது கொஞ்சம் வறுக்க தான் நமக்கு டைம் எடுக்குமே தவிர வேறு எதுவுமே நமக்கு இது லேட்டாக ஆகாது. சூப்பராக வறுத்துட்டேன் பாருங்கள். மாவு வந்து சூப்பராக ட்ரையாக வறுத்துட்டேன். எந்த அளவுக்கு பொல பொலன்னு மாவு கொட்டுது பாருங்கள்.
சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் வறுத்து வச்ச மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு மாவு நல்லா ஆற வச்சுட்டேன். எவ்வளோ சூப்பராக கடையில் வைக்கிற மாவு மாதிரி பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். நம்ம அரிசி மாவு வந்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து மிஷின்லேயும் கொடுத்து அரைக்கிறத விட நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி இது மாதிரி வறுத்து எடுத்து ஒரு பாட்டில்லையே பாக்ஸ்லேயே போட்டு வச்சுட்டு நமக்கு அரிசி மாவு ரெடி ஆகிடும் சூப்பராக. அரிசி மாவு சட்டுன்னு நம்ம இடியாப்பம் செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், பால் கொழுக்கட்டை செய்யலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சட்டுன்னு எது வேணாலும் செஞ்சிடலாம். அந்த அரிசி மாவில் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நம்ம அந்த பாசிப்பருப்பும் எள்ளும் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை அதிலே போட்டுடணும். அந்த மாவுலேயே போட்டுட்டு அந்த கோகோனட்டும் வறுத்து வச்சோம் இல்லைங்களா, டெசிகேட் கோகோனட்டு, அதையும் வந்து அந்த மாவுலேயே போட்டுடணும். போட்டுட்டு வெல்லம் வந்து பாகில் கரைய வச்சு வச்சுருக்கேன். நல்லா அந்த கட்டியெல்லாம் கரைய வச்சு வச்சுருக்கேன். அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். அதோட கூட ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுடலாம். ஏலக்காய் தூள் கண்டிப்பாக போடுங்க, வாசனையாக இருக்கும். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்ச வெல்லத்தை எடுத்து ஊற்றிக்கலாம், வடிகட்டி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெல்லம் பாருங்கள் நல்லா வந்து இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே வெல்லம் நல்லா கரைஞ்சி ஆறியே போயிடுச்சு. அதனால் நான் வந்து கை வச்சா கூட கிளறிக்கலாம், ஆறிடுச்சு நல்லா. வடிகட்டி ஊற்றிக்கலாம். அடியில் மண்ணக்கல்லாம் இல்லாமல் வடிகட்டி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன். மாவுக்கு வெல்லம் வந்து அதிகமாகிட போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் ஊற்றி கிளறி பார்த்துட்டு அப்புறம் மீதி ஊற்றிக்கலான்ட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் வச்சுருக்கேன். எனக்கு தண்ணி அந்த வெள்ளை தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது. மீதி இருந்த வெள்ளைப்பாகையும் ஊற்றிக்கிட்டேன். மேலோடு ஊற்றணும். அடியில் வந்து சன்னமாக மண்ணும் இருக்கும், தூசி இருக்கும். அதனால் மேலோடு ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி எடுத்துகிட்டு கையால் அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எல்லா மாவும் ஒரே ஈவனாக கிளற முடியும் நம்மளால். நான் கரண்டியால் கிளறினா அது எனக்கு வாட்டம் வரல. அப்புறம் கையாலே கிளற ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் ஒரே ஈவனாக பிசைஞ்சிக்கலாம். கரெக்டாக இருந்தது எனக்கு. அந்த வெள்ளைப்பாகு 1/2 டம்ளர் தண்ணி வச்சேன் இல்லைங்களா, 1/4 கிலோ வெல்லத்துக்கு கரெக்டாக இருந்தது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு. தண்ணி பத்தலைன்னு நான் தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி வச்சு லைட்டாக தெளிச்சிக்கலான்னு தான் பார்த்தேன். எனக்கு ஆனால் கரெக்டாக இருந்தது, வந்து கொழுக்கட்டை மாவு கரெக்டாக இருந்தது. அப்படியே கையில் நான் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சமாக தான் இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சம் தான் செய்கிறேன். மீதி கொஞ்சம் மாவு எடுத்து பொறுமையாக சாயந்தரம் கூட செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு அழகாக கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். ஏன்னா மாவு வந்து ஒட்டாமல் வரும். சில நேரம் கையில் வந்து பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். மாவு ஒட்டாமல் கொழுக்கட்டை ஷேப் அழகாக இருக்கும். நம்ம பிடிச்சி வைக்கிற கொழுக்கட்டை அந்த ஷேப் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்க்கலாம். எல்லாம் ஆனால் அப்பப்போ நம்ம வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே கொழுக்கட்டை வந்து சூப்பராக வந்துடும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல், வேகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக சூப்பராக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சு அடியில் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு மேலே இட்லி தட்டு வச்சு இட்லி துணி போட்டு ஆவி காட்டி வச்சுருந்தேன். அது நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் நான் பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையெல்லாம் அதில் வச்சு வேக வச்சுட்டேன். எல்லாம் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வேக வச்சு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து மாவு வந்து வேக வைக்கணும், நம்ம அரைச்சி கரண்டியால் கிளறின்னு கிடக்கணும், வானலில் போட்டு கிளறின்னு வைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சூப்பராக பொலன்னு இருக்கும். நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், பொலன்னு இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை. நம்ம போடும்போதே அப்படியே ஒரு அழுத்தெல்லாம் இல்லாமல் சூப்பராக வருது பாருங்கள். சூப்பரான கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை. நம்ம மாவுலாம் ஆவி காட்டாமல் வேக வைக்காமல் சூப்பராக மாவு வந்து நம்ம ட்ரையாக வறுத்துட்டு செஞ்சுருக்கோம். நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.